ஸோ இன்றைக்கி டே 1 ஆஃப் ஷோயிங் மை டிசைனிங் ஜர்னி டு பீப்புள். ஸோ காலையில் 8 மணிக்கெலாம் எழுந்து முடிச்சு மெசேஜஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. ஆல்ரெடி எழுந்துக்கவே டைம் ஆனதுனால டிரான்சிஷன்லேயே கிளம்பி முடிச்சு நம்ம ஆயுதங்களெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு கிளம்பியாச்சு. ஒர்க் ஸ்பேஸ் ரீச் ஆன உடனே நம்ம ஆயுதத்தை தூக்கி போட்டு இன்றைக்கான கண்டென்ட் எழுதி முடிச்சு ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அதிசயமாக இன்றைக்கி ½ hourலேயே கண்டென்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ எடுத்து முடிச்ச கண்டென்ட்டை காப்பி பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிச்சு அதையும் முடிச்சிட்டேன். கரண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க லோகோவுக்கு கிளைண்ட்ஸ் ஒன்று சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சு ஸோ கிளைண்ட்டுக்கு ஒரு மேலே தட்டி விட்டாச்சு. ஸோ இந்த லோகோ ஃபைனலைஸ் ஆனோன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லோகோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லோகோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெங்களூர் கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன சேஞ்சஸ்லாம் நம்ம டிசைனர் நம்பருக்கு கன்வே பண்ணிட்டு அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அது ஈவினிங்குள்ளே அனுப்புகிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அங்கே ஒரு கன்ஃபர்மேஷனை போட்டு இன்றைக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நாளைக்கான கண்டென்ட்டையும் எழுதி முடிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்னுமே டைம் இருக்கே அப்படின்னு நம்ம நண்பர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு டீ கடைக்கு போகலான்னு போயாச்சு. ஸோ தூரத்தில் தெரியுதுல அதுதான் நம்ம ஜிம்மு. போகாத ஜிம்முக்கு தூரத்துலேருந்தே ஒரு வணக்கத்தை போட்டு எங்கே நம்ம மாஸ்டர் பார்த்துருவாரோன்ற பயத்திலேயே நம்ம டீ கடை கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம இந்த டேவை கட் பண்ணுறோம். ஸோ என்னோட டிசைனிங் ஜர்னியை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக என்னோட டிசைனிங் ஜர்னியை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எப்படி கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தேன், எப்படி வீடியோஸ் மேக் பண்ணுறேன், எப்படி எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், எப்படி டிசைனிங் கண்டென்ட் கிரியேஷனாக யூஸ் பண்ணி என்னோட இன்கம் ஜென்ரேட் பண்ணேன், நான் எப்படி கிளைண்ட்ஸ் இருக்கிறேன், நான் எப்படி கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா ப்ராசஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிகினிங்கில் டிசைனிங்கில் நான் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் ப்ளஸ் இப்போ நான் கற்றுட்டு இருக்கிறது இனிமேல் நான் பண்ண போகிறது எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிகினராக டிசைனிங்குள்ளே வரவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம ஜர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.